சுரங்க திட்டங்களுக்கான கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்த நடவடிக்கையை திரும்பப் பெற கோரி பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். ஜனநாயகத்தின் கொள்கைகளை பலவீனப்படுத்தும் செயல் என கண்டனம். திருச்சி பெரம்பலூரை தொடர்ந்து அரியலூரில் விஜய் பரப்புரை செய்ய அனுமதி. 25 நிபந்தனைகளை கடைபிடிக்க காவல்துறை அறிவுறுத்தல். பொய் வாக்குறுதி தந்து மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தொண்டர்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என முதல்வருக்கு வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனம் தயார். கொள்கை தலைவர்களுடன் உங்க விஜய் நான் வரேன் என இடம்பெற்ற வாசகம். தாவேக தலைவர் விஜயை தொடர்ந்து விமர்சிக்கும் சீமான். தயார் செய்து வைத்த வசனத்தை பேச சனிக்கிழமை தோறும் விஜய் வருவதாகவும் சாடல். திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். விவசாய நிலம் வாங்கிய விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக அண்ணாமலை விளக்கம். மத்திய அரசு திட்டத்தில் பால் பண்ணை அமைக்க கடனுக்கு விண்ணப்பித்துள்ளதாக அறிக்கை. வடலூர் சத்தியஞான சபையில் தியானம் செய்த அன்புமணி. வள்ளலார் பெருவழியை காக்க உதவுமாறு அன்புமணியிடம் மக்கள் கோரிக்கை. திண்டிவனத்தில் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு பூட்டு போட ராமதாஸ் தரப்பு. சமாதான பேச்சுவார்த்தை நடந்த டிஎஸ்பி அலுவலகத்திலும் ராமதாஸ் அன்புமணி தரப்பினரிடையே வாக்குவாதம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்றும் 16, 17ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் சிபி ராதாகிருஷ்ணன். பதவி விலகி 53 நாட்களுக்கு பிறகு வெளி உலகிற்கு வந்த ஜெகதீப் தங்கர் விழாவில் பங்கேற்பு. டெல்லியில் பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். பொது சுகாதாரத்திற்கு பட்டாசுகள் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் கருத்து. நடிகையிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்யாவிட்டால் கோரிக்கையை ஏற்கப் போவது இல்லை என நீதிபதிகள் எச்சரிக்கை. டெல்லி மற்றும் மும்பை உயர்நீதிமன்றங்களில் வெடிகுண்டு இருப்பதாக புரளி. விசாரணையின் போதே பாதியில் வெளியேறிய நீதிபதிகள், வழக்கறிஞர்கள். நேபாள புதிய பிரதமரை தேர்வு செய்வது தொடர்பாக அதிபர், ராணுவ தளபதி, போராட்டக் குழுவினரிடையே தொடரும் பேச்சுவார்த்தை. முன்னாள் நீதிபதி சுஷிலா கார்கி, மேயர் பாலேந்திர ஷா உட்பட 4 பேர் பெயர்கள் பரிசீலனை என தகவல்.
நேபாளத்தில் சிக்கி தவித்த 116 தமிழர்கள் பாதுகாப்பாக மீட்பு. முதல்வரின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். இலங்கையில் அரசுக்கு எதிராக தீப்பந்தம் ஏந்தி மக்கள் போராட்டம். மின்கட்டண உயர்வை எதிர்த்து முழக்கம். இரண்டு ஆண்டுகளாக வன்முறை நீடிக்கும் மணிப்பூருக்கு நாளை செல்கிறார் பிரதமர் மோடி. நலத்திட்டங்களை தொடக்கி வைப்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்கிறார். இந்தியாவை சீனாவிடமிருந்து விலக்கி தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முன்னுரிமை. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள செர்ஜியோ கோர் திட்டவட்டம். ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் தங்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. தங்கத்திற்கு போட்டியாக விலை உயரும் வெள்ளி. சென்னையில் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 142 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வாக்களிப்பதை தடுக்க மக்கள் அடைத்து வைக்கப்படும் சூழல் உள்ளது. ஆரோவில்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதாவின் இலக்கு அல்ல என குருமூர்த்தி கருத்து. புதிய தலைமுறையின் தி பெடரல் இணையதளத்துக்கு அளித்த பேட்டியில் அண்ணாமலை மாற்றம் தொடர்பாகவும் விளக்கம். I think Annamalai also fell in line with that. It's not that Annamalai was unhappy or anything like that. He also understood that there is a strategy. So 26 is what's not BJP's target. இன்று கெட்டது என நினைப்பது 5 ஆண்டுகளுக்கு பிறகு நல்லதாக இருக்கும் என அண்ணாமலை பேச்சு. எது நடந்தாலும் புன்னகையுடன் கடந்து செல்லுமாறு இளைஞர்களுக்கு அறிவுரை. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். எது நடந்தாலும் புன்னகையோடு, கம்பீரத்தோடு, வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். வரும் 16ஆம் தேதி தமிழக பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக ஆலோசனை. திருச்சியை தொடர்ந்து பெரம்பலூரில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே விஜய் பேச வேண்டும், சாலை வலம் செல்லக்கூடாது உள்ளிட்ட 21 நிபந்தனைகள் விதிப்பு. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திருடப்பட்டதால் அதிர்ச்சி. பேருந்தை திருடிச் சென்றவரை ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே கைது செய்தது காவல்துறை. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியார் சிலை முன்பு போராட்டம். தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை. விவசாய நிலம் வாங்கிய விவகாரத்தில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக அண்ணாமலை விளக்கம். மத்திய அரசு திட்டத்தில் பால் பண்ணை அமைக்க கடனுக்கு விண்ணப்பித்துள்ளதாக அறிக்கை. திருச்சி பெரம்பலூரை தொடர்ந்து அரியலூரில் விஜய் பரப்புரை செய்ய அனுமதி. 25 நிபந்தனைகளை கடைபிடிக்க காவல்துறை அறிவுறுத்தல். NLC விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரில் மக்களுடன் இணைந்து அன்புமணி போராட்டம். NLC 3வது சுரங்க திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம்.
வேலை கொடுத்த நீ வெளியேறு. NLC நிர்வாகம் வெளியேறு. வெளியேற்று. NLC ஐ வெளியேற்று. மாணவர் சிறப்பு பேருந்து திட்டத்தை தொடர்ந்து விழிப்போடு கண்காணிக்க வேண்டும். போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். டாலர் சிட்டியான திருப்பூர் பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது. தொழில்துறையினர் வியாபாரிகளுடனான கலந்துரையாடலில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முந்திரி தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை. தமிழ்நாடு முந்திரி வாரியம் என்ற தனி அமைப்பை உருவாக்கியது அரசு. ஆவடி அருகே ஆசிரியர் தொலைத்த வைர மோதிரத்தை ஒப்படைத்த அரசு பள்ளி மாணவர்கள். பீகாரைச் சேர்ந்த சிறார்களுக்கு ஆசிரியர்கள் பாராட்டு. அந்த மாணவர்களை பாராட்டி நானும் 100 ரூபாய் தரேன். அதுல வைரக்கல் பதிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லப்பா பசங்க இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க, அது கொடுத்த பிறகு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இவனுங்க செயலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இது. அந்த மாணவர்களை பாராட்டி நானும் 100 ரூபாய் தரேன். உத்தரப்பிரதேசத்தில் கலை வடிவங்களாக மாறும் பீங்கான் கழிவுகள். கழிவிலிருந்து கலை என்ற கருப்பொருளை கொண்டு அசத்தல் முயற்சி.